Hello students. Today இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா trigonometry. So trigonometry அப்படினு எடுத்துக்கிட்டோம் அப்படினா இருக்குறதுல மேத்தை பொறுத்த வரைக்கும் it is simplest topic னு எடுத்துக்கிட்டீங்கன்னா trigonometry தான். எப்ப அப்படினா once if you understand what is trigonometry. So trigonometry understand பண்ணிட்டீங்க அப்படினா இருக்குறதுல simplest topic அப்படினு சொல்லி வச்சுக்கலாம். ஏனா trigonometry அப்படிங்கற ரெண்டு டேர்ம்ஸ்ல இருந்து தான் வந்து கிரீக் லெட்டர்ல இருந்து அந்த trigonometry அப்படிங்கிறது வந்திருக்கும். So three sided measurements அப்படிங்கறதா சிம்பிளா இருக்கக்கூடிய கண்டிஷன். So mostly வந்து இந்த trigonometry ரெண்டு டைப்பா கிளாஸிஃபை பண்ணிருப்போம். So one is right angle trigonometry, another one is non right angle trigonometry அப்படினு சொல்லி you will have two classifications. அதுல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா right angle trigonometry அப்படினு சொல்லி எடுத்து வச்சிருப்போம். So இந்த right angle trigonometry அப்படினு எடுத்துக்கிட்டீங்க அப்படினா so here I have a triangle. So இந்த triangleல எப்பவுமே வந்து நீங்க எடுத்துக்க போற ஆங்கிளோட சைட பேஸ் பண்ணி தான் வந்து opposite, adjacent and hypotenuse. Hypotenuse remains same for all the triangles, but opposite to adjacent எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க எந்த triangle எடுத்துக்கிறீங்களோ அந்த triangleக்கு எந்த side எடுக்கிறீங்களோ அந்த sideக்கு opposite sideல இருக்கக்கூடியது, that is what your opposite side, and the angle which makes to the adjacent side, the line வந்து adjacent side அப்படிங்கிறது என்ன அப்படினா hypotenuseக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய side which make the angle அப்படிங்கறத வந்து we used to call it as adjacent side அப்படினு சொல்லி வச்சிருப்போம். As we have already seen, trigonometry அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். ஸோ 3 ஆங்கிள் இருக்கக்கூடிய அல்லது 3 சைடு இருக்கக்கூடிய ஒரு ஃபிகரை ஒரு ரேஷியோஸ். ஸோ இப்போ trigonometry அப்படிங்கிறது ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன் இஸ் ரைட் ஆங்கிள் trigonometry, another one is non right angle trigonometry. So in case of right angle trigonometry அப்படிங்கும்போது you will be using only right angle triangle. In case of non right angle trigonometry you will be using unit circle அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். So in case of unit circle அப்படிங்கிறது ரேடியஸ் வந்து யூனிட்டி ஆர் யூ வில் டேக் 1 யூனிட் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருப்போம். சரி, அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த நான் ரைட் ஆங்கிள் trigonometry தெளிவாக தெரியணும் அப்படின்னா யூ ஷுட் நோ அபவுட் ரைட் ஆங்கிள் trigonometry. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இட் இஸ் ரைட் ஆங்கிள் trigonometry அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, இன் கேஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள் trigonometryல உங்ககிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் 90 டிகிரிக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டில் இருக்கிறது we will be calling it as hypotenuse அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். நவ் இப்போ என்கிட்ட ரெண்டு சைட்ஸ் இருக்கு. ஸோ இதில் ஒன்று adjacent side, another one is opposite side. சரி, இந்த adjacent side and opposite side எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா the other angle. ஸோ எந்த ஆங்கிள் நம்ம எடுத்துக்க போகிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களோட adjacent சைடும் opposite சைடும் இருக்கும். சப்போஸ் if I am taking this as the angle அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா so this side is adjacent side. So the angle which is made by hypotenuse and the side is called as, அப்போ எந்த சைடால் அந்த ஆங்கிள் உருவாயிருக்கோ அந்த சைடை வந்து we used to call it as adjacent side. Opposite side அப்படிங்கிறது the angle which is right against to it. So the closing side of the arc அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா that is considered to be your opposite side அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருப்போம். So this is what your general condition. சரி, இப்போ நம்ம கிட்ட வந்து மொத்தமாக எவ்வளோ ரேஷியோஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா you have got 6 ratios. ஏன்னா என்கிட்ட 3 sides. So I have got 3 sides வச்சுட்டு என்னால் 6 ரேஷியோஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த 6 ரேஷியோஸ்க்கு தான் வந்து they have kept names அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ that is what sin, cosine, tangent, cotangent, secant, cosecant. இப்போ இந்த ரேஷியோஸ்க்கு we have இந்த மூணை தான் வந்து we used to call it as primary ratios அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். ஸோ இதுதான் வந்து பேசிக் ரேஷியோஸ் ஆர் பிரைமரி ரேஷியோஸ். மிச்சம் இருக்கக்கூடிய மூணு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் தீஸ் 3. சரி, அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா O opposite by hypotenuse, this is adjacent by hypotenuse, this is opposite by adjacent. சரி, அப்போ இந்த கேஸில் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா old Hari and his old aunt. ஸோ இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். சரி, பிரைமரி 3 ஆங்கிள்ஸ், ஐ மீன் 3 ரேஷியோஸ், ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸில் பேசிக் 3 ரேஷியோஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ அதர் 3 ரேஷியோஸ். எக்ஸாம்பிள் adjacent by opposite. For this it is hypotenuse by adjacent, hypotenuse by opposite. சரி, இப்போ இந்த 6 ratios we will be calling it as
trigonometric functions அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இது trigonometric functions அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, it process ஒரு angle கொடுத்துருக்கும் போது அதை ப்ராசஸ் பண்ணி it retains as the ratio of two sides அப்படிங்கும்போது இது வந்து ஒரு வேல்யூக்கு it gives you some other function. அப்போ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறீங்க, ஒரு இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா it gives you unique value for each and every input. That's why it is called as function அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்போ இந்த trigonometric functionல sin² அப்படிங்கிறது it is opposite divided by hypotenuse. cos² அப்படிங்கிறது it is adjacent divided by hypotenuse. tan² அப்படிங்கிறது it is opposite divided by adjacent. ஸோ இதை மறுபடியும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா opposite divided by hypotenuse. நியூமரேட்டரி டினாமினேட்டரையும் நம்ம வந்து ஹைப்போட்டனியூஸால் டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது. ஸோ திஸ் gives you the ratio of sin² divided by cos²θ. Similarly, cot² which is equal to adjacent divided by hypotenuse. So இதை எப்படி எழுதலாம்னா reciprocal of tan², 1 by tan². So நம்ம already tan²க்கு we can write it as cos² by sin². Okay. Similarly, you can have sec²θ which is equal to hypotenuse divided by adjacent which is reciprocal of cos², 1 by cos². Next, cosec² which is equal to hypotenuse divided by opposite which is equal to 1 by sin². சரி, இப்போ உங்களுக்கு questions எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are two types. ஸோ ரெண்டு டைப்பில் மட்டும் தான் எடுத்திருப்பாங்க. ஒன்று they will give you first one. ஸோ one type எப்படி இருக்கும்னா triangle. ஸோ triangle கொடுத்துட்டு they will ask you to find trigonometric ratios. ஸோ ஃபஸ்ட் டைப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துட்டு they will ask you to find all the trigonometric ratios. trigonometric ratio கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. இது ஒரு டைப். இல்லை அப்படின்னா they will give you செகண்ட் டைப் எப்படி இருக்கும்னா one ratio இருக்கும் with the help of you have to find the all others. one ratio to remaining 5 ratios கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. So these are the most common question types அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் in case of initial trigonometry பொறுத்த வரைக்கும். சரி, ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஃபர்ஸ்ட் டைப், type 1. So in case of type 1, so they will give you a triangle. You can get a triangle. Right angle triangle. So this is A, B, C. They will give you any two sides. இதில் ஏதோ ரெண்டு sides மட்டும் கொடுத்துருப்பாங்க. Suppose example, this is 5 and 12. Find sin C அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுப்போம். So you have to find ஸோ sin C. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு sin C அப்படிங்கும்போது C is the angle. ஸோ எந்த பாயிண்ட் இருக்கோ அந்த வேர்டெக்ஸ் தான் வந்து உங்களோட ஆங்கிள் அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ இப்போ இந்த ஆங்கிளில் இருக்க ஆப்போசிட் சைட் இட் இஸ் AB by AC. ஸோ இப்போ நான் AC கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா I have to go with Pythagoras theorem. ஸோ Pythagoras theorem பொறுத்த வரைக்கும் the square of hypotenuse is equal to the sum of square of other two sides அப்படிங்கிறது. சப்போஸ் அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் AC square will be equal to AB square plus BC square. அப்போ in this case AC square will be equal to 5 square plus 12 square which is equal to 25 plus 144 which is equal to 169. So இப்போ AC square is equal to 169. This implies AC will be equal to 13. அப்போ என்னோட sin C will be equal to 5 by 30. Suppose உங்களை find all the trigonometric ratios அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா as such நம்ம மேலே என்ன கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணணுமோ அதே தான். So cos C will be equal to 12 by 13 since 12 is my adjacent side. So this is my opposite.
and hypotenuse we have found it as 13. Now we have to go with all the substitutions. Tan C will be equal to 5 by 12, then cosec C will be equal to 13 by 5 and secant C will be equal to 13 by 12. Cot C will be equal to 12 by 5. சரி, இப்போ இதில் என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் சைன் அண்ட் காஸ் இதனோட வேல்யூ எப்போவுமே வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வில் பி லெஸ் தேன் 1. இதே வந்து சீக்கண்ட் அண்ட் கொசீக்கண்ட் the value will be always greater than 1 அப்படிங்கிறதா வந்து இருக்கக்கூடிய ஜென்ரல் கண்டிஷன். ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 ஆர் திஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. சரி, இப்போ நம்ம பேசிக்காக வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ண போகிற காமன் ரேஷியோஸ் என்னென்ன காமன் ரேஷியோஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, then 60 degree and 90 degree. So these 5 ratios are the common ratios. இதில் most common நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த 3 ratios தான் வந்து which we use it in most common cases அப்படின்னு சொல்லுவோம். Okay, to find these ratios நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to take a triangle, equilateral triangle அப்படின்னு எடுத்துக்க போகிறோம்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த equilateral triangle all the sides எல்லா சைட்ஸுமே வந்து which are equal. Now இப்போ இதில் we are going to draw an altitude. ஸோ altitude வரையும் போது இது ரெண்டுமே bisect பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ this side will be a by 2, இதுவும் a by 2 இருந்திருக்கும். Therefore this is a, b, c and d ன்னு எடுத்துப்போம். Now இந்த angle 60 degree, this angle will be 30 degree, this is 90 degree அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஓகே, we are going to take எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to take a triangle B A D. So this is A by 2 and this is altitude h அப்படின்னு வச்சுப்போம். I just want to find the value of h. அப்போ இந்த இடத்துல we know that AB square will be equal to AD square plus BD square. அப்போ AB square is A square which is equal to A by 2 the whole square plus h square அப்படின்னு எடுத்துக்கலாம். Therefore h square can be written as A square minus A square by 4. அப்போ LCM எடுத்துட்டீங்க அப்படின்னா so 4A square minus A square divided by 4 which is equal to h square. அப்போ h can be written as root 3A by 2. So இப்போ எங்கிட்ட altitude கிடைச்சிச்சு. This is what root 3 A by 2. So this is 60 degree, this is 30 degree. As such, இப்போ நம்ம கிட்ட வந்து ரெண்டு ரேஷியோஸ் உன்னால கண்டுபிடிக்க முடியும். That's what sin 60 degree அப்படின்னா எப்படி எழுதலாம்? So it is AD by AB. So which can be written as root 3A by 2 divided by A which is equal to root 3 by 2. Similarly, cos 60 degree which is equal to BD divided by AB which is A by 2 divided by A which is equal to 1 by 2. Tan 60 degree that is equal to BD divided by AD divided by BD which is equal to root 3A by 2 divided by A by 2. So இப்போ இது reciprocal ஆகும்போது root 3A divided by 2 into 2 by A cancel பண்ணிட்டீங்க அப்படின்னா so you will be getting root 3. So these three are your primary ratios. Similarly, same அதே triangle திருப்பி எடுத்துப்போம். So we can have the same triangle A B D. Now நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ண போறோம்னா 30 degree யூஸ் பண்ண போறோம். A, this is A by 2 root 3A by 2. அப்போ இந்த கேஸில் we will go with sin 30 degree. ஸோ இதுக்கு என்ன சொல்லலாம்? So it is BD by BD which is the opposite side divided by AB which is equal to A by 2 divided by A. This can be written as 1 by 2. Now
cos 30 degree, which is equal to adjacent side, it is AD by AB, which is equal to root 3A divided by 2 divided by A, which can be written as root 3 by 2. Similarly, tan 30 degree, which is equal to BD divided by AD, which is equal to A by 2 divided by root 3A divided by 2, which is equal to A by 2 into 2 by root 3A. On cancelling, A, 2 and 2 will get cancelled. Therefore, the answer is 1 by root 3. So, now we have got your trigonometric table sin theta, cos theta and tan theta. So, 3 ratios we have filled 0, 30, 45 degree, 60 degree and 90 degree. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா we have filled this. So இதையும் 30 யும் 60 யும் கண்டுபிடிச்சிட்டோம். So 30 க்கு we have got 1 by 2. This is root 3 by 2. For this, it is root 3 by 2. This is 1 by 2. So for here, you have got 1 by root 3. This is root 3. Now we have to find the angle for 45 degree. So for 45 degree, we will be taking, என்ன எடுத்துக்க போறோம் அப்படினா, we are going to take a square of side A. அப்போ இதனோட diagonal, if we draw a diagonal, you will get this is 45 degree and the diagonal of a square அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படினா, suppose A, B, C. So in this triangle, A and this is root 2A is the diagonal of a square. அப்போ இது 45 degree இருக்கும். Now in this case, sin 45 degree, which is equal to BC by, so நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த சைடு 45 தான் இருக்கும், இந்த சைடு 45 தான் இருக்கும். ஸோ எந்த சைடு எடுத்துக்கிட்டாலும் it is AB or BC, எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. BC by AC, which is equal to A by root 2A, which is also equal to 1 by root 2. Similarly, cos 45 degree, which is equal to again AB by AC, which is A by root 2A, which is equal to 1 by root 2. அப்போ tan 45 degree, opposite is BC divided by AB, which is A by A, which is 1. அப்போ என்னோட trigonometric table I have filled it. So 1 by root 2, 1 by root 2 and 1. சரி, இப்போ எனக்கு 0 and 90 degree வேணும். 0 and 90 degree நம்மளால triangles வச்சு solve பண்ண முடியாது. ஏன்னா we cannot able to have 290 degree வச்சு you cannot able to have a triangle வரைய முடியாது. ஸோ அப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, you will move with your non-right angle trigonometry அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு மட்டும் இந்த ரெண்டை சால்வ் பண்ணுறதுக்கு ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ we are going to take theta is the angle between your x-axis and the radius. So theta அப்படிங்கிறது angle between x-axis and radius of the circle. So நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, நான் ரைட் ஆங்கிள் ட்ரிக்னாமெட்ரியில் if we connect this line, அப்போ இந்த கோஆர்டினேட் பாயிண்ட்டை x, y அப்படின்னு எழுதலாமா? அப்போ இந்த டிஸ்டன்ஸை we can write it as either O, A, B ன்னு எடுத்துக்கோம். So right now sin theta will be equal to AB divided by OB. Similarly, cos theta will be equal to OA divided by OB. சரி, அப்போ இந்த OB அப்படிங்கிறது that is the radius of the circle. அப்போ எனக்கு radius of the circle தெரியும் because I have set this as unity. அப்போ radius of the circle is 1. அப்போ இந்த ஸ்டேஜில் என்ன சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so cos theta will be equal to x. ஏன்னா x கோஆர்டினேட்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கும் அப்படிங்கிறது. So cos theta will be equal to x and sin theta will be equal to y அப்படின்னு எடுத்துக்கலாம். Now இப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா,
இப்போ 0 டிகிரி அப்படிங்கும்போது இன் கேஸ் ஆஃப் 0 டிகிரி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the point will come to, ஸோ இந்த பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா it will be on the x axis. அப்போ இந்த பாயிண்ட் எப்படி இருக்குன்னா 1,0ன்னு இருக்கும். அப்போது cos தீட்டாவோட வேல்யூ at cos 0 டிகிரி அப்படிங்கும்போது it is value is equal to 1. Similarly, அப்போது sin 0 டிகிரி அப்படிங்கும்போது it will be on the x axis அப்படின்னு இருக்கும்போது y value will be equal to 0. அப்போ tan theta எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so always we will write it as tan theta will be equal to y by x. அப்போ இந்த இடத்துல என்னோட y value 0, therefore tan theta ஓட value is also 0. இப்போ 90 டிகிரிக்கு மூவ் ஆகலாம். ஸோ 90 டிகிரிக்கு மூவ் ஆகும்போது x axis will எங்கே மூவ் ஆயிருக்குன்னா 0,1 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு மூவ் ஆயிருக்கும். அப்போது my coordinate அப்போ என்ன வந்திருக்கும், cos 90 degree will be equal to x value will be equal to 0. அப்போ sin 90 degree will be equal to 1 and tan 90 degree will be equal to 0, 1 by 0, which is not determinant, therefore infinity or indeterminate அப்படின்னு சொல்லிப்போம். So these are the general conditions. அப்போ உங்களோட trigonometric table fill பண்ணிட்டோம் அப்படின்னா, so this is 0, half, 1 by root 2 and this is 1. அப்போ இந்த இடத்துல 0, this is 1. Obviously for this it is 0 and this side you will have infinity. So இப்போ இந்த டேபிள் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா I can fill the other conditions. சரி, இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you can have sin theta, cos theta, tan theta, cot theta, secant theta, cosec theta. So we have 0 degree, 30 degree, 45 degree, 60 degree and 90 degree. சரி, இப்போ இதில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to start from 0, 1 by 4, 1 by 2, 3 by 4 and 1. ஸோ 0க்கு 0, கால், அரை, முக்கால், 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போகிறீங்க. ஸோ இப்போ இதை வந்து ரூட் எடுத்தீங்க அப்படின்னா you will get your sin theta. 0, 1 by 2, 1 by root 2, root 3 by 2 and 1. இதை ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதினீங்க அப்படின்னா you will get your cos theta. So 1 root 3 by 2, 1 by root 2, root 3, sorry, it is 1 by 2 and 0. Now, இப்போ இதை ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, so if you divide sin by cos, you will be getting 0, 1 by root 3, 1, root 3, infinity. இப்போ cot வேணும் அப்படின்னா you have to write in the reverse order. So அப்போ infinity, root 3, 1, 1 by root 3, 0. Next, secant வேணும், cos reciprocal பண்ணி எழுதுவீங்க. 1, 2 by root 3, root 2, 2 and infinity. Next, இது ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதினாலும் சரி, இல்லை சைனை ரெசிப்ரோக்கல் பண்ணாலும் சரி. infinity, 2, root 2, 2 by root 3 or infinity. Sorry, it is 1. ஸோ இதுதான் வந்து உங்களோட டேபிள் ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். சரி, இதுக்கு சம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்லி தே வில் கிவ் யூ கொஷின்ஸை வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, சப்போஸ் sin 60 டிகிரி ப்ளஸ் cos 45 டிகிரி ப்ளஸ் tan square tan 45 the whole square. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல யூ ஹவ் டு சப்ஸ்டியூட் யுவர் வேல்யூஸ். sin 60 டிகிரி இட் இஸ் root 3 by 2 plus 1 by root 2 plus 1 the whole square, which is equal to என்ன வந்துடும், ஸோ root 3 plus 1 by root 2 plus 1. அப்போது எல்லாத்துக்குமே 2 root 2 is your 2 வந்து உங்களோட எல்சிஎம்மாக எடுத்துக்கலாம். அப்போ 2 எல்சிஎம்மாக எடுத்துட்டிங்கன்னா root 3 plus root 2 plus 2. This will be your answer. சரி, இப்போ இதில் இன்னும் ஒரே ஒரு நோட்டேஷன் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா, ஸோ tan
45 the whole square எழுதிருக்கோம்ல, this can be written as tan square 45 இப்படியும் எழுதலாம். But this is not equal to tan square means tan 45 the whole square. இப்படி எழுதுனீங்க, அந்த bracket போடாமல் எழுதணும் அப்படின்னா this square is meant for 45க்கு மீன் ஆகும். அப்போ this value is not equal. Always உங்களோட representation எப்படி இருக்கணும் அப்படின்னா it should be tan nx. This is also equal to tan x whole to the power n, which is not equal to tan x to the power n. சரி, இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா you can post it in your comments. Next அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we will be seeing the complementary angles. Next வந்து பார்த்தீங்கன்னா complementary angles. So in case of complementary angles அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி, சப்போஸ் ஐ ஹவ் காட் திஸ் இஸ் 90 டிகிரி, இது ஆல்ஃபா அண்ட் இது பீட்டான்னு வச்சுக்கலாம். அப்போ we know that sum of 2 alpha plus beta will be equal to 90 டிகிரி. அப்போது இந்த ரெண்டு ஆங்கிள்ஸையுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா complementary angles. Then alpha and beta are called as complementary angles. சரி, இப்போ இது காம்ப்ளிமெண்டரி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ லெட் அஸ் ஹேவ் இதே ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஒய் அண்ட் ஜெட். அப்போ இந்த இடத்துல ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு பீட்டா 90 மைனஸ் பீட்டா அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகே, அப்போது சைன் ஆல்ஃபா that can be written as sin 90 minus beta. அப்படிங்கும்போது this value will be equal to என்ன வந்திருக்கும், sin alpha அப்படின்னு எடுத்துக்கும்போது alpha you will be getting it as x by z. அதே மாதிரி cos 90 minus beta which can be written as y by z. Similarly tan 90 minus beta will be equal to x by z, sorry, x by y. Next cot 90 minus beta will be equal to y by x. Secant 90 minus beta will be equal to z by y. Cosec 90 minus beta will be equal to z by x. ஓகே, சைன் ஆல்ஃபா ஆர் சைன் 90 மைனஸ் பீட்டா கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா சைன் பீட்டா கண்டுபிடிக்க போகிறீங்க. சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு, ஸோ பீட்டாக்கு ஆப்போசிட் சைட் இட் இஸ் ஒய் பை ஜெட். அதே மாதிரி காஸ் பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஜெட். தென் tan beta will be equal to y by x. Cot beta will be equal to x by y. Similarly, secant beta will be equal to z by x. Cosec beta will be equal to z by y. சரி, இப்போ இந்த ரேஷியோஸில் இஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இப்போ ரெண்டு ரேஷியோஸ் வச்சுருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் டூ திங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், பட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து சேமாக இருக்கக்கூடிய சைட்ஸை வச்சோம் அப்படின்னா இஃப் ஈக்குவல்ஸ் ஆர் ஈக்குவல் டு ஈக்குவல்ஸ் தென் தோஸ் டூ ஆர் ஈக்குவல்ஸ். ஏன்னா if a is equal to b and b is equal to c அப்படின்னு இருக்கும்போது then this implies இது ரெண்டையும் வச்சுட்டு என்ன சொல்ல முடியும், a will be equal to c அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ இந்த கேஸில் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you will have these two will be equal. Similarly, சரி, இப்போ இந்த ரெண்டு ரிலேஷன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கன்க்ளூஷன் கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வி கேன் ஹேவ் எனி ஆங்கிள்ஸ், காம்ப்ளிமெண்டரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய எனி ஆங்கிள்ஸை எப்படி வேணாலும் நம்ம ரிலேட் பண்ணி எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள், ஸோ தி ஜென்ரல் ஃபார்முலாஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஸோ காஸ் 90 மைனஸ் தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா, சைன் 90 மைனஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு cos theta. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த சைடில் வரதும் இந்த சைடில் வரதும் they will have complementary relationship. எக்ஸாம்பிள், இங்கே 67 அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே 23ன்னு இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் சப்போஸ் 75 அங்கே 15, இங்கே 15 இருந்துச்சுன்னா அந்த 75. தட் இஸ் வாட் தி complementary relationship. Similarly, ஸோ tan
90 minus theta will be equal to cot theta. Cot 90 minus theta, that is equal to tan theta, and secant 90 minus theta, that is equal to cosec theta. Cosec 90 minus theta, that is equal to secant theta. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய காம்ப்ளிமெண்ட்ரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இன் ஆர்டர் டு மேக் இட் அக்யூட் ஆங்கிளாக கொண்டு வாங்க. சப்போஸ் இஃப் இட் இஸ் இன் 90 டிகிரிக்கு மேலே இருக்குது, மேக் தி ஆங்கிள் லெஸ் தென் 45 டிகிரி, இந்த மாதிரி கொண்டு வர சொல்லும் போது யூ கேன் ஏபிள் டு யூஸ் திஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சப்போஸ் sin 67 டிகிரி, தட் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஆங்கிளை வந்து மினிமம் 45 டிகிரி கீழே கொண்டு வரணும் அப்படிங்கும்போது யூ கேன் ரைட் அஸ் விச் இஸ் ஈக்குவல் டு cos 23 டிகிரி. இதை ஆக்சுவலாக எப்படி எழுதியிருப்பீங்க அப்படின்னா 67 which is equal to cos 90 minus 67. ஸோ இதை எப்படி எழுதலாம்? ஸோ cos 90 minus 67 is 23 டிகிரி. ஸோ இதுதான் வந்து உங்களோட காம்ப்ளிமெண்ட்ரி ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ த லாஸ்ட் டாபிக் ஆஃப் திஸ் கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிஸ் அப்படிங்கிறது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பித்தகோரஸ் தியரம்ல இருந்தே தான் இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிஸை டிஃபைன் பண்ணியிருப்போம். சப்போஸ் இஃப் யூ ஹாவ் தீட்டா ஏ பி சி, ஸோ இது ஏ பி அண்ட் சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஃப்ரம் திஸ் வி நோ தட் sin தீட்டா அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? ஸோ இட் இஸ் ஆப்போசிட். அப்போ ஏ பை சி. cos theta can be written as, it is b by c. tan theta will be equal to a by b. அதே மாதிரி cosec theta will be equal to c by a. secant theta will be equal to c by b. Then cot theta will be equal to b by a. சரி, இப்போ பித்தாகோரஸ் தியரம் படி என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஆஃப் ஹைப்போட்டனியூஸ் சி ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ இந்த கேஸில் இருந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். லெட் மீ டிவைட் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பை சி ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ரெண்டு சைடுமே டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன வந்துடும்? சி பை சி த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு a by c the whole square plus b by c the whole square. அப்போ c by c we can write as 1 which is equal to, இங்கே வந்து a by c ன்னு இருக்குது. ஸோ a by c இந்த trigonometric ratio என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is sin theta. அப்போ we can write it as sin theta the whole square plus cos theta the whole square. ஆக்சுவலாக நம்ம நோட்டேஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, திஸ் கேன் பி ரிட்டன் அஸ், இது எப்படி எழுதலாம்? 1 will be equal to sin²θ plus cos²θ. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி. ஃபர்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin²θ plus cos²θ is equal to 1. Now let us go and find the second identity அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மறுபடியும் நான் வந்து a ஸ்கொயரால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ a ஸ்கொயரால் டிவைட் பண்ணும்போது I will be getting c by a the whole square which is equal to a by a the whole square plus b by a the whole square. அப்போ c by a இதில் எங்கே வருது? so it is cosec. so we can write it as cosec theta the whole square which is equal to 1 plus b by a it is for cot. so அப்போ cot theta the whole square. as per our notation we can write it as cosec²θ which is equal to 1 plus cot²θ. So this is my second identity. Similarly, we are going to find the third identity அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். So third identity என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, again first equation divided by b square. அடுத்த டேர்மால் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ c by b the whole square which is equal to a by b the whole square plus b by b the whole square. அப்போ in this case c by b அப்படிங்கிறது which is secant² the whole square which is equal to tan² the whole square plus 1. அப்போ இந்த இடத்துல நோட்டேஷன் படி secant² will be equal to tan²θ plus 1. These are the
3 ஐடென்டிட்டிஸ். சரி, இந்த 3 ஐடென்டிட்டிஸை வச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் வர சம்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் நோ அபவுட் எய்தர் அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். இந்த 3 ஐடென்டிட்டிஸ் ப்ளஸ் அல்ஜிப்ரா. ஸோ அல்ஜிப்ராவில் உங்களுக்கு ஆல்ரெடி என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/a ப்ளஸ் 1/b அப்படின்னு இருந்தால் we have to take LCM எடுத்துட்டு, ஸோ a plus b divided by ab. ஸோ இந்த கண்டிஷன்ஸ். ஸோ இதே மாதிரி யூ ஷுட் நோ ஆல் யுவர் ரேஷனலைஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஈச் டேர்ம்ஸ், ஈச் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் யூ ஹவ் டு டேக் இட் அஸ் ஒரு வேரியபிள்ஸை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ யூ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு நோ தீஸ் 8 ஃபார்முலாஸ். a plus b, the whole square will be equal to a square plus 2ab plus b square. Similarly, a minus b the whole square will be equal to a square minus 2ab plus b square. Then a square minus b square, that can be written as a plus b into a minus b. Similarly, a plus b the whole cube, which is equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube. பட் ஆனால் இதை இந்த ஃபார்மேட்டில் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். என்ன ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, a cube plus b cube plus 3ab into a plus b. ஸோ மோஸ்ட் காமனாக இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இஸ் a minus b the whole cube will be equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube. இதையும் என்ன ஃபார்மேட்லனா a cube minus b cube minus 3ab into a plus b. ஸோ இதுதான் நம்ம காமனாக யூஸ் பண்ண போகிற நோட்டேஷன்ஸ். ஸோ இது போக என்ன இருக்குன்னா a cube plus b cube, which can be written as a plus b into a square plus b square minus ab. இது ஒரு ஃபார்மேட். a cube minus b cube, a minus b into a square plus b square plus ab. ஸோ இந்த 7 ஃபார்முலாஸ் ப்ளஸ் நம்மளோட பேசிக் அல்ஜிப்ரிக் ட்ரிக்னாமெட்ரி ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் உங்களோட ப்ரூஃப் சம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சப்போஸ் இதில் ஒரு ஃபியூ ப்ரூஃப் சம்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ வென்எவர் இந்த சம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு யூ கேன் கெட் யூ ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். கெட் யூ ஃபாஸ்ட் அண்ட் யூ கேன் ரெடியூஸ் தி டைம் ஆஃப் திங்கிங். சரி, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ், வென் யூ ஹாவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus sin theta divided by 1 plus sin theta. சரி, இப்போ இதை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கும்போது ஆல்வேஸ் we will go with 1 minus sin theta divided by 1 minus sin theta ரூட்டில் எடுத்துக்கலாம். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டரி ஒரே டேர்மால் மல்டிப்ளை பண்ணும்போது you will not get any affected. ஸோ எந்த வேல்யூஸும் அஃபெக்ட் ஆகாது. அப்போ இந்த கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus sin theta the whole square divided by 1 square minus sin²θ. அப்போ மேலே இருக்கிறது நியூமரேட்டர் ஆஸ்ட்னு அப்படியே எழுதிக்கலாம். 1 minus sin theta divided by 1 minus sin²θ அப்படிங்கிறது you can write it as cos²θ. cos²θ எழுதிக்கலாம். அப்போ ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது cos²θ. இதை நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா, you can have your sec²θ minus tan²θ. ஸோ இந்த மாதிரி you can simplify பண்ணிக்க முடியும். சரி, அப்போ இதே மாதிரி தான் உங்களோட நியூமரிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரூஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட். சில இடத்துல எல்ஹெச்எஸ் கொடுத்துரு, எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் ரெண்டையுமே எடுத்து நீங்கள் எல்ஹெச்எஸ்லேருந்து ஆர்ஹெச்எஸ் கொண்டு வர முடியும், காம்ப்ளெக்ஸ்லேருந்து சிம்பிளஸ்ட் கொண்டு வர முடியும். தேர் ஆர் சர்டன் பிளேசஸ் வேர் யூ ஹாவ் டு டேக் எல்ஹெச்எஸ் தனியாக எடுத்து சிம்பிளிஃபை பண்ணியிருப்பீங்க அண்ட் ஆர்ஹெச்எஸ் தனியாக எடுத்து சிம்பிளிஃபை பண்ணியிருப்பீங்க. தென் யூ வில் பி கமிங் டு இந்த ரெண்டு ஈக்குவல். ஸோ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இதுதான் வந்து பேசிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ ஐ வில் பி அட்டாச்சிங் அ ஒர்க் ஷீட் வித் திஸ். இந்த ஒர்க் ஷீட்டோட ஆன்சர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஐ வில் கிளாரிஃபை ஆல் யுவர் டவுட்ஸ். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் இன் தி கான்செப்ட்ஸ், யூ ஜஸ்ட் கமெண்ட் ஆன் தி வீடியோ ஸோ தட் ஐ வில் அட்ரஸ் யுவர் doubts in the next video class based on the worksheets what I have attached with this. Thank you. Have a good day. Bye bye.